அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கமெண்ட் பகுதியில் நம்மளோட கமெண்ட் பகுதியில் சேனலில் என்ன கேட்டுருக்கீங்கன்னா, கார்த்திகை தீபத்தன்னைக்கு எத்தனை விதமான தீபம் ஏற்றலாம், அதோட பலன் என்னன்னு ஒரு விவரம் சொல்லுங்க ஏன்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல அதிகாலையில் இருந்து சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு, முக்கியமாக பிரம்ம முகூர்த்த நேரம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள பெண்கள் நல்லா சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் 4 மணிக்கு, அதாவது காலையில் விடிய காலையில் அதிகாலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள இந்த பிரம்ம முகூர்த்த நேரமான 6 மணிலேருந்து இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றலாம். அடுத்ததா திருவண்ணாமலை தீபம் மாலை 6 மணிலேருந்து நைட்டு பகுதி, அதாவது இரவு நேரத்தில் தான் ஏற்றுறாங்க. அதனால நீங்கள் மாலை வேலையை தேர்ந்தெடுத்துக்கலாம். 6 மணிலேருந்து நைட்டு பகுதியில் தான் ஏற்றலாம். எத்தனை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு நிலவாசப்படி, அதாவது மெயின் வாசக்காலில் 2 ஏற்றுங்க. பூஜை அறையில் கண்டிப்பாக 2 ஏற்றணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வீட்டோட முற்றப்பகுதியில் வெளியில் 5 ஏற்றுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் பெரிய இறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வைக்கலாம். மொத்தம் இந்த எத்தனை ஏற்றணும்? குலதெய்வத்துக்கு ஏற்றலாம். மொத்தமாக இந்த தீபம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஏற்றணும் பார்த்தீங்கன்னா 27 தீபம் நீங்கள் ஏற்றணும். கட்டாயமாக 27 தீபம் நீங்கள் ஏற்றினா தான் கரெக்டாக இருக்கும். 27 தீபம் ஏற்ற முடியலைங்கய்யா, எங்களால் அவ்வளோ பொருள் பற்றாக்குறை இல்லை, எங்களால் என்ன அவ்வளோ வாங்கி பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா 27 நவகிரகத்தில் 9, அந்த நவகிரகம் 9 தீபமாவது உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றி வைக்கணும். இந்த 9 நெய் தீபம், எந்த எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், நெய் தீபம் இதை கண்டிப்பாக ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இந்த தீப திருநாளில் கண்டிப்பாக நீங்கள் இந்த தீப திருநாளில் தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. இதுதான் உங்களுக்கு நல்ல மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தை கொடுக்க போகுது. சரி, இந்த கார்த்திகை தீபம் எப்படி தோன்றுச்சு, இது எதனால் கொண்டாடுறாங்கன்னா, முதல்ல நான் தான் பெரியவர் விஷ்ணு பெருமானும் பிரம்மதேவரும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்கள ஒரு ஆணவத்தை நம்ம ஒடுக்கி ஆகணும்ட்டு நம்ம பரமன் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அவங்க முன்னாடி ஜோதி பிளம்பா அப்படி தோன்றாரு. நேர் வடிவமா பார்த்தா விண்ணுலகை முட்டிச்சு, பூமியும் ஆழ்பகுதியில் இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. இவங்களுக்குள்ள அசரீரி, இந்த சிவபெருமான் ஆதி பிளம்பா, அதாவது சக்தி பிளம்பா, இந்த ஜோதி பிளம்பா தோன்றினாரு. இவரு தோன்றிட்டு அந்த இடத்துல ஒரு அசரீரியா, இது என்ன அப்படின்னா 2 பேருக்குள்ள குழப்பம் எடுத்துட்டு இருக்கும்போது அசரீரியா சிவபெருமான் என்ன பண்றாரு, இவங்களை இதை யாரு முதல்ல அடிய முடிய காண போறீங்களோ அவங்க தான் பெரியார்னு ஒரு அசரீரியா தோன்றி சொல்றாரு. அதனால அன்னப்பருவ ரூபம் எடுத்துக்கிட்டு நம்ம சதுர்முகனாகிய பிரம்மதேவன் அன்னப்பறவையா மாறி மேல முடியக்கான செல்றாரு. அடியக்கான நம்முடைய பாரம்பரிய விஷ்ணு பெருமான் என்ன பண்றாரு, அவர் பாத்தீங்கன்னா பன்றி அவதாரம் எடுத்துட்டு, வராக அவதாரம் எடுத்துட்டு நிலத்தை தோண்டி போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் முடிஞ்ச அளவு விஷ்ணு பெருமான் என்ன பண்றாரு, நிலத்தை தோண்டி ரொம்ப கீழே போறாரு. இவர் பிரம்மதேவர் என்ன பண்றாரு, அன்னப்பருவ ரூபத்துல மேல பறந்து போயிட்டே இருக்காரு. மேல போக 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 ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அக்னி பிளம்ப அவரோட அன்னப்பறவையோட கருக்கிருச்சு. அந்த அன்னப்பறவை அவரால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல இவர் பூமி தோண்டி டயர்டாகி போடுறாரு. அவர் மேல பறந்து அவர் ஒன்றும் முடியல. 2 பேர்த்தாலையும் முடியல. அதனால கீழே வந்துடுறாங்க. இதனால அடியும் காண முடியல, முடியும் காண முடியல. ஒரு ஜோதி பிளம்பா அனைத்துக்கும் முன்னோடியான முழு முதல் கடவுளா பரம சிவபெருமான திகழ்றாரு. அந்த இடத்துல சிவபெருமான் தான் பெருஆள், முழு முதல் கடவுள் அப்படின்னு 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. அதை நினைவு கூறும் வகையில தான் இன்றைக்கும் திருவண்ணாமலையில ஜோதி பிளம்பா நம்முடைய பரம சிவபெருமான ஒரு காட்சி தராரு. அதை நிறைவு கூறும் வகையில தான் திருவண்ணாமலையில தீபம் ஏற்றிட்டு வராங்க. இதுதான் கார்த்திகை தீபம் தோன்றியதான வரலாறு. 2 பேரும் இந்த ஒரு முடிவுக்கு வராங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு இதை பண்றதுனால தான் விஷ்ணு பெருமான் இந்த அடியை காணும் மேலே போனதும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யம தீபமும் ஏற்றணும். யம தீபத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் பரணி தீபம், 2வது நாள் இங்கே கார்த்திகை தீபத்தினால கார்த்திகை தீபம், யம தீபமும் நீங்கள் ஏற்றணும். யம தர்மனை வேண்டிக்கிட்டு நீண்ட ஆயுளோட நாங்கள் இருக்கணும்ட்டு யம தீபமும் ஏற்றணும். ஆனால் மார்கழி மாதம் வரதுனால மார்கழி மாதம் நம்ம தேவர்களுக்கு அன்னைக்கு விடியற்காலம். அதனால இந்த கார்த்திகை மாதம் இரவா இருக்கும் எங்களுக்கு. அதனால இந்த கார்த்திகை மாதத்துல நீங்க கார்த்திகை மாதம் பிறந்ததுலேருந்தே தீபம் ஏற்றுறதுனால நம்ம வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு, அவங்க இருட்டில் இருக்கும்போது நாம் வெளிச்சத்தை கொடுக்கறதுனால தேவர்கள் நமக்கு மிகவும் நன்மை செய்வாங்க.
நல்லது பண்ணுவாங்க. அதனால நீங்க கார்த்திகை மாதம் பிறந்தத்திலிருந்து இந்த தீபத்தை ஏற்றிட்டு வரலாம், அல்லது இந்த மாதம் முழுவதுமா நீங்க கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடலாம். திருவண்ணாமலை போறவங்க திருவண்ணாமலையில யார் வழியில ஆசீர்வாதம் பண்றேன், உங்களுக்கு நல்லது பண்றேன், வழிகாட்டுன்னு மாரி பணம் பறிச்சாலும் உடனடியாக காவல்துறை என்ன பண்ணிடுறாங்க, தமிழ்நாடு அரசு காவல்துறையை கடுமையாக செயல்படுத்திட்டு வராங்க. அவங்களுக்கு நீங்கள் பிடிச்சி காவல்துறையிட ஒப்படைக்கலாம். இந்த மாதிரி வழியில் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். உத்தரவு இல்லாமல் எந்த அன்னதானமும் கொடுக்கக்கூடாது, இங்கேயும் வாங்கி சாப்பிடணும், குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் அன்னதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த தீப திருநாளை நல்லா கொண்டாடி மகிழ்ச்சி அடைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த தீப திருநாளில் பெண்கள் முக்கியமாக இந்த தீபத்தை கட்டிம்பா விநாயகருக்கு, அடுத்ததாக வீட்டின் பகுதியில் இருக்க உரல், அதாவது ஈஸ்வரனோட அம்சம் பொழுதே உரல், காட்டுக்கல், இந்த அமைகள் இருக்கு இல்லையா, உரல்கல், இதில் தீபம் ஏற்றணும், பிள்ளையாருக்கு ஏற்றலாம். அடுத்ததாக வீட்டில் இருக்க அனைத்து அறையிலையும் நீங்கள் ஏற்றணும். முக்கியமாக அனைத்து அறையிலையும் ஏற்றி வழிபடுங்க. இது உங்களுக்கு நல்ல சிறப்பு அம்சத்தை கொடுக்க போகுது. அடுத்ததாக இந்த தீப கார்த்திகை நாளில் நீங்கள் முக்கியமாக வீட்டில் இருக்க பெரியவர்களுக்கு எல்லாத்துக்கும் அழகாக அன்னதானம் படைச்சி வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நைவேத்தியத்தை கொடுத்து அவங்களையும் சிறப்பாக இந்த நாளை கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.